வகையான உப்பு, அந்த உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல சேரும் போது நிறைய கிட்னி ஸ்டோன்ஸ் கண்டிப்பாக வரும். இப்போ அந்த பையனுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட்டால் எடுக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன், திரும்பவும் 1 or 2 இயர்ஸில் அவங்களோட வாழ்வியல் முறையோ, அவங்க சாப்பாட்டு முறையோ, அவங்க தண்ணி மாற்றாததாலேயோ கண்டிப்பாக திரும்ப திரும்ப வரும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மெட்டபாலிசமும் ஒவ்வொரு மாதிரி. உப்பை திரும்ப திரும்ப தேவையில்லாத கெமிக்கல்ஸ் கலந்த உப்பை திரும்ப திரும்ப சேர்க்கும் போது, இன்னும் கிராமப்புறங்களில் வந்து ஈவினிங் ஆனால் குழந்தைகளுக்கு இந்த 5 ரூபா 10 ரூபா ஜங்க் ஃபுட்ஸ் கண்டிப்பாக டெய்லி வாங்கி தராங்க. நிறைய நூடுல்ஸ் வாங்கி சமைக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க வாழ்வியல் வந்து நம்ம ஏதோ இங்கே சிட்டியில் வந்து நிறைய சௌகரியங்களை அனுபவிக்கிறோம், அந்த சௌகரியங்களும் அவங்களுக்கு வேணும், அந்த டேஸ்ட் சுவை எல்லாமே அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து நம்ம கிராமப்புறங்களில் உள்ள காற்று, நல்ல காற்று வேணும், நல்ல நச்சில்லா உணவு வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஃபுட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிராமப்புறங்களையும் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாருமே ஒரு வகையில் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்.